மண்ணையும் இந்த மலையையும் இந்த மலையினுடைய பண்பாட்டையும் மொழியையும் பாதுகாப்பதற்கான எழுச்சியாக இருக்க வேண்டும். முகம் பார்த்து வாக்களிக்காதீர்கள். நம்முடைய கருத்துக்கு வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நல்லவர்கள் என்று பார்க்காதீர்கள். இந்த மண்ணுக்கான போராளியா என்று பாருங்கள், மொழிக்கானவர்களா என்று பாருங்கள். தமிழ் இனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அரசை தமிழ் இடத்தினுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கல்வி சட்டத்தை கொண்டதன் விளைவாக முன்னேற்ற கழக அரசு இப்படிப்பட்ட பல்வேறு நல திட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதையெல்லாம் தாண்டி இந்த பகுதியில் நமக்கு ராஜா அவர்களை நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர், மக்களை அன்போடு அரவணைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வேட்பாளரை நமக்கு அளித்திருக்கிறார்கள். இந்த அருமையான வரவேற்பு நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக இங்கு ஏற்பாடு செய்து கொடுத்து மீண்டும் கோத்தகிரி பகுதியில் மிகப்பெரிய எழுச்சியோடு பல வெற்றிகளை பெற்றுத் தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அருமையான நெல்லைக்கண்ணன் அவர்கள் இப்போதே இந்த வெற்றிக்கு வித்திட்டு இருக்கிறார். எழுச்சி கிடந்த கூட்டத்தை அணிதிரட்டி இருக்கிறார். இந்த படை மிகப்பெரிய ஒரு வரலாற்றிலே ஒரு மாற்றத்தை கோத்தகிரி மண்ணில் ஏற்படுத்த வேண்டும். கோத்தகிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக ஒரு வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். ரொம்ப காலத்துக்கு பிறகு கோத்தகிரியிலே ஒரு எம்எல்ஏ உருவாக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தோடு, பாதுகாக்கிறோம் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் அனைவரும் அணிதிரள வேண்டும். குறு மொழிகளும் தமிழ் தேசியத்திற்கு உட்பட்டதுதான். அனைத்து குறுமொழிகளுடைய பண்பாடும் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா மொழியும் வளரட்டும், எங்கள் தமிழ் வாழட்டும் என்கின்ற முழக்கத்தோடு நாம் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் தேசிய இன மொழிகள் அத்தனையும் அழித்துவிட்டு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் பின்னர் சட்டமன்றத்திற்கு படைப்பு வீரர் வரலாறு என்ற தலைப்போடு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்
பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். அடுத்தபடியாக கீழ்கோத்தகிரி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் காவிலோரை பீமன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். கொடியில கொஞ்சம் கீழே இருக்குங்க, கொடி கொஞ்சம் கீழே இருக்குங்க, கொடியில கொஞ்சம் கீழே இருக்குங்க. நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசு கொறடா மரியாதைக்குரிய அண்ணன் க ராமச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் போஜன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வட்டார தலைவர் அண்ணன் சின்னபாபு அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். டாஸ்மாகினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தினேஷ் பெல்லன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். தேனாடி ஊராட்சி மாவட்ட விளையாட்டுடைய அமைப்பாளர் திரு ஆல்வின் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். இந்த வரவேற்பு நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்துவதற்காக ஆக பெரும் கூட்டத்தை கூட்டி அண்ணனுடைய வெற்றி வாகை சூடுவதற்காக தலைமை ஏற்க இருக்கின்ற கோத்தகிரி ஒன்றிய கழகத்துடைய பேராற்றல் மிகு செயலாளர் மரியாதைக்குரிய நெல்லை கண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆசி பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்ற வேட்பாளர் அவர்களை கோத்தகிரி ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் கீழ்கோத்தகிரி ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் அவர்களின் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாகவும் விடுதலை கட்சிகள் கட்சி சார்பாகவும் தேசிய முற்போக்கு கூட்டணி அவர்களின் சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மக்கள் நீதி மையம் அவர்களின் சார்பாகவும் மாலை அணிவித்து சார்பாக மாலை அணிவித்து வெற்றி மாலையாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாகவும் ஜனநாயக முஸ்லிம் மக்கள் சார்பாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாகவும் அவர்களை வருக வருக என்று வரவேற்று எல்லாரும் சற்று அமைதி காப்பு மணி கேட்டு கழக தலைவர் வெல்வோம் 200 படிப்போம் வரலாறு என்ற அந்த முன்னெடுப்பில் முதல் வெற்றி குன்னூரில் இருந்துதான் தொடங்கும் என்று சொல்லிக்கொண்டு நமது வெற்றி வேட்பாளரின் வாழ்த்து பேசும்படி தமிழக அரசு கொறடா அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களை பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குன்னூர் தமிழ் பெரியோர்களே, இந்த கீழ்கோட்டகிரி பேரூராட்சி சார்பாக துவக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலம் மிகச்சிறப்பான ஒரு நல்லாட்சியை தந்து இன்று தமிழகத்தில் மக்களின் பேராதரவை பெற்ற நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று நேற்றைய தினம் எதிர்வரும் 23ஆம் தேதி தமிழகத்திலே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடும்
இந்த தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு முதலில் நம்ம தலைவர் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நம்மளது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேட்பாளர் அவர்களையும் வருகா 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 என்று ராஜ்குமார் குழுவுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் வரவேற்பை செய்து கொள்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சி வருடத்துக்கு அத்தனை பேரும் எவ்வளவு ஆர்வமாக எழுச்சியோடு உள்ளீர்கள் என்று இப்பொழுது தெரியும். இந்த நிகழ்வானது கடந்த 3 முறை நான் கூடலூரிலும் குன்னூர் தொகுதியிலும் தொடர்ந்து வாக்களித்து நான் நிற்கும் போதெல்லாம் என்னை வெற்றி பெற வைத்து என்னை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி அழுக பார்த்து நான் இந்த தொகுதிக்காக நிறைய திட்டங்களை நமது முதல்வரின் ஆட்சியில் கொண்டு வந்துள்ளேன். இப்பொழுது எதிர்வரும் 2026 தேர்தலிலும் மிக நிச்சயமாக தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதில் யாருக்குமே எந்த ஐயப்பாடும் கிடையாது. அது முக்கியமாக எந்த சாதாரணமாக 23 பேர் ஜெயிக்கும் போது மாவட்டத்தில் 2 பேர் ஜெயிக்கும். இன்றைக்கு தயவு செய்து வேட்பாளர் பேச போறாரு, நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் கேட்கும். நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எனது தனி மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களே, அதேபோல் கீழ்கொத்திரி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எனது தனி மரியாதைக்குரிய பீமன் அவர்களே, கோவில் கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய காளிதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக பேசி உங்கள் வாக்குகளை கேட்டு இங்கு அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே, தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கிற அனைத்து நிர்வாகிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது முன்னோர் வரவேற்பு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இங்கு வந்தவுடன் நாம தான் ஜெயிப்போம், மக்களுடைய எழுச்சியானது அடிமட்ட தொண்டன் வரையிலும் சென்று போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. தலைவர் அவர்கள் எங்கள் எல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது தலைவர் கேட்டார், என்னவென்று தெரியுமா? தலைவர் கேட்கின்ற பொழுது அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிருந்து குரல் கொடுத்தோம். அந்த குரல் என்ன தெரியுமா? தலைவர் அவர்களே, நீங்கள் போட்டிருக்கிற திட்டம், நீங்கள் எழுதி வந்திருக்கிற திட்டம், எல்லா திட்டமும் மகளிர் ஆகட்டும், சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களாகட்டும், அனைத்து திட்டமும் ஒவ்வொரு வீடுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. எனவே எங்களை வேட்பாளர் என்று நாங்கள் ஓட்டு சேகரிக்க போகின்ற பொழுது ஜெயிப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை, நீங்கள் தான் தலைவரே. நீங்கள் சொன்னபடி 200 தொகுதியும் ஜெயிப்போம் என்று சொல்லிவிட்டு வந்தோம். அதில் முதல் தொகுதியாக கண்ணன் சொல்லுவது போல குன்னூரே இருக்கும். கூடலூர் தொகுதியிலே திராவிட மொழியை நியமித்திருக்கிறார்கள் வேட்பாளராக. குன்னூர் தொகுதி தோழமை கட்சி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அங்கும் வெற்றி பெறும். குன்னூர் தொகுதி எனக்கு கேம்ராஜ் என்கின்ற எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கும் இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது, இந்த வெள்ளம் போல் திருந்திருக்கிற ஆட்களை பார்க்கின்ற பொழுது, தோழர்களே, தொண்டர்களே, அனைவரும் உங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு தான் என்பது நிரூபணமாயிருக்கிறது. எனவே அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து 20 நாளும் எங்களுடன் உழைத்து நல்ல வாக்குகளை எங்களுக்கு அளித்து குறைந்தது 20,000 வாக்குகள் குன்னூரிலே வெற்றி பெற்றது என்று நிரூபிக்கின்ற வகையிலே நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாடுபடுங்கள், உழையுங்கள். உங்களுக்கு பின்னால் துணை நின்று நிற்போம் நிற்போம் நிற்போம். வெற்றி நமது. 200 வெல்வோம் வெல்வோம் என்று அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.